ஜனவரி 11 பிற்பகல் 1:30 மணிக்கு இட்லி கடை சூப்பர் ஹிட் திரைப்படம். நேத்து என் வீட்டுல எப்படி ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிச்சாங்க. இப்ப கேளுங்க மேடம். இருங்க சார், அதுக்கு தானே வந்திருக்கோம். இப்படி நீங்களே பேசிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? என்னம்மா, இவர் பொண்ணை நீங்க தான் கடத்தி வச்சிருக்கீங்கன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. என்ன இதெல்லாம்? சத்தியமா எங்களுக்கு எதுவுமே தெரியாது மேடம். ஆனா அந்த பொண்ணு உங்க வீட்டுக்கு தான் கடைசியா வந்திருக்கலாமே. ஆமா மேடம், அந்த பொண்ணு இங்க வந்துச்சு, அத நான் பார்த்தேன். ஏங்க, இங்க வந்ததுனால நாங்க தான் அவளை கடத்தணும்னு ஆயிடுமா? எதுக்கு நீங்க இப்ப இந்த ஆளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க? பாருங்க மேடம், நீங்க இருக்கும் போதே எப்படி துள்ளுறான்னு. நேத்து இப்படித்தான் நான் வந்து நியாயம் கேட்டதுக்கு எம்எல்ஏ கையை நீட்டிட்டான். நீங்க கூட தான் நேத்து உங்க வீட்டுல வச்சு நியாயம் கேட்க வந்தவங்கள அடிச்சீங்க. அப்ப அது தப்பு இல்லையா? ரேணுகா, நீ அமைதியா இருக்க மாட்ட? எதுவா இருந்தாலும் நாங்க பேசிக்கிறோம். இங்க பேசுறதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல. கடைசியா என் பொண்ணு இங்க தான் வந்தா. அதுக்கப்புறம் இப்ப வரைக்கும் என் பொண்ணு என் வீட்டுக்கு வரல. அவளை எங்க வச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்க, அவ்வளவுதான். ஏன் சார், நீங்களே ஆளாளுக்கு பேசிட்டு இருந்தா அப்புறம் எதுக்கு ஸ்டேஷனுக்கு வந்தீங்க? உங்களுக்குள்ளே பேசி ஒரு முடிவு எடுக்க வேண்டியதானே? போலீஸ்க்கு என்ன வேற வேலை இல்லைன்னு நினைச்சீங்களா? சாரி மேடம், என் பொண்ணை காணுங்கிற கோவத்துல எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல மேடம். மன்னிச்சிருங்க மேடம். இதுக்கு மேல நான் எதுவும் பேசல. என் பொண்ணை மட்டும் இவங்க கிட்ட இருந்து எப்படியாவது மீட்டு கொடுத்துருக்க மேடம். எனக்கு அது போதும் மேடம். நிஜமாவே வேணி எங்க போனான்னு எங்களுக்கு தெரியாது மேடம். நீ வீட்டுக்கு போலனா பெரிய பிரச்சனை ஆயிடும்னு சொல்லி தான் நாங்க அவளை அனுப்பி வச்சோம். அது எப்படி? ஒரு பொண்ணை தனியா அனுப்பி வைப்பீங்களா? இதுவே உங்க பொண்ணா இருந்தா தனியா அனுப்பி வைப்பீங்களா? வதந்தி ஜனவரி 14, 15, 16 தேதிகளில் பிற்பகல் 1:30 மணிக்கு நமது கலைஞர் தொலைக்காட்சியில்.